ஏன் இந்த குட்டி பிள்ளை அழுது? அப்படியா? சரியாக்கிடுவோம், தைரியமாரு, கொஞ்சம் பொறுமையாரு, சரியாக்கி தரேன். உட்காரலாம். வயிறு சம்பந்தமான பிணி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்ற வார்த்தையை கூறினார்களா? அதை பற்றி நீங்கள் கேட்கல. பண்ணியாச்சு. எப்போ பண்ண போறீங்க? பண்ணலாம்னு சொல்லிடுது. நாட்டு வைத்தியத்தில் கேட்காதான்ப்பா. இந்த ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிடுங்க, சரியாயிருவீங்க, கவலைப்படாதீங்க, காலில் விட்டுவாங்க. இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆகையினால் அதை நான் சொல்லுகிறேன். மனக்கவலை இல்லாமல் செய்து வரலாம். அதுக்கு பண கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். வேற என்னப்பா வேணும்? பிள்ளைகள் எங்கே இருக்காங்க? கவலைப்படாத, வெற்றியாகி தரேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கா. செய்வன வைவன கோளாறு நடக்கலை, கிரகங்கள் சரியில்லாமல் உள்ளுணர்வுகள் சரியில்லை, எல்லாம் ஜெயிச்சு தரேன், சந்தோஷமாக்கி தரேன். என்னை கூப்பிட்டு காணா வரட்டும். பக்கத்தில் வாமா. தனியாக வந்திருக்கணும். இங்கே வெற்றி பொண்ணு எத்தனை வயசு அந்த பொண்ணுக்கு? இருங்க பேசுவோம். கண்ண முடிக்கா கொஞ்சம் நிறுத்திரு. அந்த பொண்ணுக்கு ஆபத்து இல்லாமல் சொத்துக்கள் வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கால மாளிகை பாறை கருப்பசாமிக்கு திண்டிவனம். அதுக்கு அரவரா சொல்லல. செல்லத்துல தாத்தா அவங்க திண்டிவனம். வாப்பா, கல்வியை பற்றி பிள்ளைகளுக்கு கேட்டு வந்தவன். கால் ஒன்று வரலாம். இது என்ன பயில்? அப்படியா? எப்போ? கால் வந்துட்டு வா. நீ போய் உன் மனநிலைகள் சரியில்லை. என்ன இதெல்லாம் பார்க்காருன்னு நினைக்காம்பையா? கருப்பசாமிக்கு சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய எல்லைக்கு செல்லுகிற வழியில் விநாயகர், அம்மன் எல்லாம் இருக்கிறாங்க. இவள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி அரசாங்க உத்தியோகத்தை பெறுவாள். மாத சம்பளம் இந்த சன்னிதானத்தில் நடக்கிற தர்ம கட்டளைக்கு பங்காகும். அதே மாதிரி இப்போ ஒரு பையன் அடுத்த மேல் படிப்புக்கு போக போகிறான். அவனுடைய படிப்பில் எந்த மனக்குறைகள் இல்லாமல் ஆக்கி விளையாட்டை குறைச்சி வினையாக படிக்கக்கூடிய பக்குவத்தை தந்தால் போதும்ல. யாரில் விளையாடுறவன்? நீ தானே குண்டா. என்ன விளையாட்டு விளையாடுற? கால் வந்துட்டு வா. இவன் என்ன வரை போகிறான்? கண்ண முடிக்கான். அதனால் இவனுடைய கல்வியில் தடையில்லாமல் ஆக்கி தரேன். மத்திய சர்க்கார்லேருந்து ஒரு போலீஸுக்கு எடுப்பாங்களே, அதை நீ ட்ரை பண்ணலாமே. அதென்ன பண்ணியிருக்க? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் எவன் கேட்கும்? நம்ம உண்மையை மட்டும் தானே சொல்லுவோம், போய் பேச மாட்டோம்ல. என்னடா வாரண்டா வாரண்டா வாரண்டா. நின்று பார்ப்போம். அங்கே தள்ளி நின்று உயரம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியை வெட்ட சொன்னாங்களா? நீ வெட்டலையா? புரியல. அகடாமை பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரிதான். ஃபிசிக்கல்லாம் சரியாக வந்துடுவேன், ரிட்டன் டெஸ்ட்டும் சரியாக இருக்குது.
62% நாலேஜ் இருக்குது. அது சம்மந்தமாக பாஸ் ஆகிருமா வேலைக்கு போயிடுவான். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உன் மகன் கெட்டிக்காரப்ப நான் சொன்னது நடக்கும். அரசாங்க வேலைக்கு போயிடுவான், சம்பளம் வாங்குவான், சொந்தமாக வீடு கட்டுவான், எல்லாம் நல்லா இருப்பான். அவன் விரும்புகிறப்பன்னு நீ கெட்டி வைப்பான்னு சொல்லுவான். நம்ம அதை கெட்டி வைக்கிறோம், அவன் நல்லா இருக்கான். நல்லாரு சந்தோஷமா இருக்கு. கடத்தை தீர்த்து தாரேன், பன்னீர் ஜெயிச்சு தாரேன். வந்துடும், கவலைப்படாது. வாமா பக்கத்தில் வாமா, ஓடியா நல்லாரு ஆனந்தமாக இரு. வாடா எலி. சரி சந்தோஷமாக இருங்கப்பா, புண்ணியம் பண்ணிங்க. ஆமாம், மதுரை மாநகர் மதுரை வீட்டில் பிள்ளை கல்யாண சம்பந்தமாக மனம் நொந்து கொண்டது யார்? யாரப்பா அது? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? பொம்பளைக்கும் ஆம்பளைக்குமா? வாய் திறந்து சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளை எத்தனை படிக்கா? முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சு வைப்போமா? கால் வந்துட்டு வாங்க. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. உட்காரலாம். கட்டுமனைக்கு போனேன். வீட்டுக்கு போகிற வழியில் விநாயகர் யானை முகத்தோடு இருக்கார். அதே மாதிரி நான் கருப்பசாமியும் வீரகாளியும் அந்த எல்லையில் உண்டு. உங்களுடைய வீட்டில் பிள்ளைகளுடைய கிரகத்தில் இப்போதைக்கு சனி பகவானுடைய 7ஆம் பார்வை இருக்குது. 1.25 ஆண்டுகளாக கல்யாண சம்பந்தமான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த காலச்சூழலை மாறி இருக்குது. ஆவணிக்குள்ளே கல்யாணத்துக்குரிய நல்ல விஷயத்தை செஞ்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் முடிக்க 3 வருஷம் 4 வருஷம் அந்த விஷயம் நடக்கவே செய்யாது. மேலேருந்து உத்தரவு. வேணும்னு சொன்னால் கடின முயற்சி எடுக்கணும். அதுக்காகிட்ட உங்கள் விருப்பம் என்னன்னு சொல்லித்தரேன். அப்படி அவள் வந்தால் தாய் அல்லது தகப்பனுக்கு மனக்குறைகள் ஏற்படும். என்ன செய்யணும்? காலில் வந்துட்டு வரலாம். 3 மாத கால அவகாசம் இருக்கு. மூன்று மாத கால அவகாசத்தில் அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை நான் வர வைக்கிறேன், பேசுகிறேன். அந்த நிலைகளை மாற்ற முடியும் என்பது உத்தரவாகி தெளிவாக்கி தரேன். இந்த விபூதி அங்கே கொண்டு போடு, விவசாயம் பெறுவோம். பக்கத்தில் வாமா, இந்த நல்லா இருக்குப்பா. போயிட்டாங்க. அதே மதுரை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? எங்க கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். யாரும் குற்றவாளிக்கு பார்ப்போம். சரியில்லையா? கிடைக்காத அப்படியா? இந்த வருஷத்துலையா? உனக்கு எதிரியாக இருக்க வீட்டில் ஒரு ஆள் சோமுலாம் இருக்கிறாங்கப்பா, சரிண்ணா? அதில் அவங்களுடைய உத்தரவாதத்தை போய் கேட்டேன். இந்த இடத்த விட்டு கொடுத்துருடா, பாவம் வந்து சேரும், அதனால் அதை நீ வேண்டாத அப்படின்னு சொல்லி அவனை திருத்தியாச்சு. அவன் மனத்தை மாற்றி ஒரே ஒரு பேச்சுவார்த்தையில் காம்ப்ரமைஸ்லாம் முடித்து இந்த வருஷத்தில் உன் வழக்கை ஜெயிச்சிட்டேன். ஓ நல்லாரு, உன் இடத்த வைக்க. இந்த மகனே ஆனந்தமாக ஓடிப்போ. நான் வெற்றியாகிட்டேன், போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அரோகரா. கருப்பசாமி அதே மதுரை மாநகர். ஆமாம் ஆமாம். தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? என்ன தொழில்ப்பா? பழக்கடை. நீ காது கேட்கலை எனக்கு, சத்தமாக சொன்ன சொல்ல வேண்டியதானே. நீ என்ன தொழில் பார்க்குற? சூப்பர் மார்க்கெட்டை வச்சுருக்கீங்க. 2 ஒன்றாவது ரெண்டுங்க. உன்னை கூப்பிடலை, நடத்திக்கிட்டு இருக்கவே நஷ்டப்பட்டுருக்கேன், அதை கேட்டேன். கொஞ்சம் அங்கே தள்ளி நின்று
கண்ண முடிக்கா. வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு சரியாக பணம் கொடுக்க முடியலன்னு வருத்தப்படுறது யாருடா? கால் வந்துட்டு வா, நீ அங்கே நில்லு. தண்ணியோட எனக்கு பிடிக்கானு சூடான கண்ணி ஒன்றுடா கொண்டு. அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கேட்கலாமா? சரி. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். நீ சரக்கு வாங்குகிற இடத்துக்கு கூட உன்னால் பணம் முழுசாக கட்டிக்கிட முடியாத நிலைமை இருக்குது. அதில் கடன்களும் உபாதை இருக்குது. கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா? இந்த தொழிலை நான் வளமாக்கி விட்டுவிட விடாமல் சரி பண்ணி தந்தால் போதுமா? ஜெயிச்சு தரேன். இந்தா அந்த வாடகை அடுத்த மாதத்துலேருந்து கிடச்சிரும். பணத்தை வைக்கா. நல்லா இருக்கு கர்மசாமி. ஆமாம். அப்படியா? அவ்வளவுதான். தூசாதினா துணின்னு அர்த்தம். துணி சம்பந்தமான தொழில் ஆரம்பிக்க இருப்பவன் காலில் வந்துட்டு வரலாம். பொம்பளையால் பாதிக்கப்பட்டவன். உட்காரலாம். சரக்கு எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டேன். ஆனால் அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. காலில் வந்துட்டு வா. ஒரு பொம்பளையால் ஏற்கனவே நஷ்டப்பட்டு மனத்தெல்லாம் உபாதை ஆயிருக்கு. அடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தொழிலை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? பணம் வேணும். வேறு என்ன வேணும்? அவளுங்க கூட்டுவா, குழந்தை பாக்கியத்தை உருவாக்குவோம். எந்த ஆபத்தும் இல்லாமல் பிறக்கும். சந்தோஷமாக இருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த வரையில் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். கெட்டிக்காரம்ல. சரி கர்மசாமி. ஆமாம். மதுரை மாநகர் ஹைகோர்ட் பகுதியில் வீடு யாருக்குப்பா? ஹைகோர்ட்டு பாதைக்கு குதிரை போய்கிட்டு இருக்க யார் இருக்கா? மதுரை ஹைகோர்ட் பகுதி அல்லது ஹைகோர்ட்டில் எதுவும் வழக்கு கிடக்கா? நீங்கள் இல்லை. கர்மசாமி. ஆமாம். உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா செய்தேன்? வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுது? கும்பிட்டு வந்துருக்கலாம்ல. என்ன பிள்ளை நீங்கள்லாம்? என்ன திருவண்ணாமலை புரோட்டாச்சா? கண்ணை முடிக்காமா? கேட்டு பார்க்குறேன். சரி காலில் வந்துட்டு வா. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் பிளாக் ஏற்பட்டு ஒரு பக்கத்து கை கால் சீராத நிலை இல்லாமல் இயக்கம் இல்லாமல் போயிடுது. இப்போ அந்த நிலைகளில் ஒரு மாற்றம் இருந்தாலும் பேச்சை தெளிவாக கொடுக்காமல் நாக்கு குழண்டு விடுது. இது ரெண்டையும் சரி பண்ணி தெளிவாக்கி தர முடியுமா அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கம் உன் உள்ளத்தில் இருக்குது. நான் குணமாக்கி தந்ததை பேச வச்சிடுறேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த வேற என்ன வேணும் மகளே? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமான் பேர் அடுத்து பேசுவோம் அதை பற்றி. அதே மதுரை மாநகர் நான் நினைச்சபடி எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு ஒருத்தன் கேட்கான. யாருடா அது? ஆம்பளையா பொம்பளையாடா? கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சுக்கணுமா? யார் அது? நீங்கள் நினச்சபடி உங்கள் பையன் பிள்ளை கல்யாணம் முடிக்குமான்னு குழப்பம் இருக்கா உள்ளத்தில்? கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வரலாம். மைனா குருவியெல்லாம் கூப்பிடுது. புறா அடையுது. எங்கே வருது? மயம் மயம் மயம். உட்காராண்டாம். நின்றுக்காங்க. பக்கம் இப்படி ஏறக்கு மாதிரி எப்படி நேரம் நிற்க வேண்டியதானே? உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். பறவைகளுக்கு நிறைய தானம் செய்யணும்னு சொல்லி மேலேருந்து உத்தரவாயிருக்கு. உங்கள் இடத்துக்கு புறாக்கள் வருமா? வந்துக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஒன்று பத்துவீங்களே தவிர நாங்கள் இறப்பட மாட்டோம்லே.
காலில் வந்துட்டு வா. அதான் பறவைகளாக வந்து சேர்ந்துச்சு. பார்த்தேன். மூன்று நாள் அந்த புறாக்களுக்கு இறை போடுங்கோ. சரியா? 30வது நாள் நல்ல ஒரு ஜாதகம் வருது, கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன், நடத்தி தரேன். இந்த அப்படி செய்வன கோளாறு இருக்குன்னு ஒரு சிந்தனை இருக்க உள்ளத்துக்குள்ளே சரியாக்கிறத வெற்றி அடைச்சி தரேன், நிம்மதியாக இருக்க வைக்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. அப்போ நான் பணம் தந்துட்டோம்னா நல்லாயிருது, அவ்வளோதானே. புண்ணியம். போயிட்டாங்க. வாழ்க ராம்நாடு, வாழ்க ராம்நாடு. மதுரையெல்லாம் போய் இருங்க. பிள்ளையின் மனநிலைகள் எனக்கு ஒத்துழைக்கலன்னு கேட்டது யாருப்பா? கால் விட்டுவா. கல்யாணம் முடிச்சாச்சாடா பிள்ளைக்கு? கொண்டாடி கொடுத்த ஒன்றா இருக்காங்களா, பிரிஞ்சு இருக்காங்களா? அவங்கள ஒன்று சேர்க்கணுமா, என்ன செய்யணும்? எப்படியா? எப்போ உள்ள கேள்வியை பாரு. ஒரு பக்கத்தில் இந்த செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதெல்லாம் மாற்றி உங்கள் பிள்ளைகளை ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? இந்தா மனமுக்கூலமாக வாழ வைக்க இணை பிரியாது இன்பத்தோடு இருப்பார்கள். செல்வாக்கார வைக்க கடனை தீர்த்து தரேன். இந்த மகனே நல்லா இருக்கு. இன்னொரு பிள்ளை வச்சதாங்க வாடாங்க. அப்படியா? வாய் பேசுவாங்கல்ல, பேசுவான். கர்மசாமி அதே ராம்நாட்டு பகுதி தொழில் வளமில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவன் யாரப்பா? என்ன தொழில்? குண்டெண்ண கால் வந்துட்டு வரலாம். யாரை கூப்பிடலாம்னு நான் பார்க்குறேன். பொறுங்க, நின்னுங்க. ஒழுங்கா ஒன்றா நின்றுக்காங்க. 2 ஒன்றா நின்னுங்க. நின்றுக்காங்க. கண்ணை முடிக்காங்க. நான் பார்க்குறேன். யார் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்குது? பிள்ளையார் யார் வீட்டு தெருவில் இருக்குப்பா? உங்கள் வீட்டில் இருக்கா? உங்கள் இடத்துல 2 தெருக்கு இடையில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். சும்மா தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? உட்காரலாம். எப்பா நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு உத்தரவாக இருக்குப்பா. நீ என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். 3 கேள்வி கேட்கலாம். என்ன வேணும்? உடலில் கொப்புள்ள இருந்து அடிவயிறு வர வலி வேதனை உலகத்துக்கு இருக்கு. சரியா? டாக்டர்லாம் பார்த்தேன். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. என்ன விஷயம்? எங்க இருக்கான் பையன்? கல்யாணம் முடிச்சிட்டானா? முன்னாடி இருக்கான். வருத்தப்படுவீங்களா? இப்போ அவன் வேணுமா? என்ன அப்படி திடீர்னு? காலில் வந்துட்டுவாங்க. அந்த காலத்தில் நீதிமன்றத்தில் ஒரு பெரிய உத்தரவு சொல்லுவாங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு 2 பேருக்கு பிடிக்கலையா, 6 மாதம் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். எப்படி சொல்லியிருக்கான்? 6 மாதம் பிரிஞ்சிருந்தா கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படி சொன்னாங்க? 6 மாதம் வரை தான் ஒரு மனிதனுடைய உணர்வு உள்ளம் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியும்.
அது ஒரு சைக்காலஜி. அது வரை பிரிஞ்சுட்டாங்க, ஒரு வருத்தத்தில் பாதி கடந்தாச்சு. இனி இந்த வண்டி ஓடாது, கைவெழுத்து அப்ளை பண்ணிட்டா செல்லும். அதை மாதிரி உன் மகனும் மருமகனும் சில காலங்கள் தொழிலுக்காகவோ எதுக்காகவோ பிரிந்திருக்கும் பொழுது உன் மகனுக்கு பிடிக்காத ஒரு செயலை அந்த பெண்மணி செய்தாள். அதுக்கு வீட்டில் உள்ளவர்கள் சிஞ்சா சிஞ்சா அடித்தாங்க. உண்மையா? அதுக்கு பிறகு நம்ம மனசாட்சியெல்லாம் நெருப்பால் வெந்துருது. தழலில் விழுந்த மெழுகது போல. எதில் விழுந்த மெழுகு மாதிரி? தழல்னா நெருப்பு. நெருப்பில் மெழுகு விழுந்தால் என்ன செய்யும்? இருக்க இடம் தெரியாமல் போயிடும். அதான் தழலில் விழுந்த மெழுகது போல உருகி கருகி பெருகி விட்டது உன் பிள்ளையுடைய உள்ளம். அதனால் இந்த வீடு இனிமேல் இவ்வளோ வச்சு ஒளியாகாது, இருளாத்தான் ஆகும். ஆகையினால் அவள் வேண்டாம் என்பதே இப்பொழுது முடிவாகிவிட்டது. புதிய வாழ்வை கொடுக்க, புதிய ஒளிகளை கொடுக்க வாழ வச்சு தாரேன். காலை விட்டு வரலாம். அப்படியா? சரி, பக்கத்தில் வரலாம். உள்ளம் இன்னும் திறக்கலையே உங்களுடைய உள்மன கதவு. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது என்றது பொருளாகும். என்ன செய்ய வேண்டும்? இந்தா பக்கத்தில் வா. பொம்பளை எப்பொழுதுமே மருமகளை வேண்டாம்னு உடனே சொல்லிடுவா. மாமனார் சொல்ல மாட்டார். ஏன்னா எண்ணற கற்று எழுத்தர படித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தான். உண்மையா இல்லையானே? பொம்பளை உடனே டாம்னு சொல்லிடுவா. ஏன்? அவளுக்கு நிகராக ஒரு பொம்பளை தான் நம்ம சொல்ல கேட்க மாட்டேக்கா, மதிக்க மாட்டேக்கா, அதுக்கு இப்படிலாம் சொல்லி அவள் குற்றம் சாட்டிடுவான். ஆனால் மாமனார் குடும்பத்தை ஆட்டி அடக்கி வள வைக்கிறவன் எடுத்தவன் கவுத்தவனு போயிடக்கூடாத, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையணுமே, அடுத்து தேடுறது பொறுப்பாக இருக்குது, நல்ல பொண்ணு அமையணும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. உண்மையா? என்ன செய்யலாம்? இவன் சொல்ல கேட்கவா, வான் சொல்ல கேட்கவா, இல்லை ரெண்டு ஏன் சொல்ல கேட்கலாம்? ஏன் சொல்ல கேட்கலாம்? 3 மாதம் பொறுமையாக இருங்க, வெற்றி ஆகி தரேன். பக்கத்தில் வரலாம். நல்லா இருங்க, ஆனந்தப்படைங்க, போயிட்டு வாங்க. கருப்பசாமி ராம்நாடே பெண்ணடியாள். பொண்ணடியாளா மணி? பொம்பளை மட்டும்தானே? காலில் வந்துட்டு வா. வாணியம்பாடி வாணியம்பாடி. என்ன என் தலையில் பூவா இருக்கு? என் தலையில் பூவா இருக்குடா. தலையில் பூவா இருக்குடே. ஏன் பூவா இருக்கு? வாமா, ரொம்ப நேரம் விழுந்துக்கிட்டு இருக்காமா. ஏமா? என்னம்மா அவங்க வீட்டில் பக்கத்தில் எதுவும் தெய்வம் இருக்காமா? அம்மன் கோயில் இருக்கா? இருக்க. என் பிள்ளையார் எனக்கு வேண்டாம். அந்த அம்மன் கோயில் ரொம்ப சாமி ஆடுவாங்க போயிருக்காங்க நிறைய பேர். அதான் பூவா இருக்க. என்ன செய்யணும் உனக்கு? காலில் விட்டு வா. என்னென்னு பார்க்குறேன். கண்ணை முடிக்கா ஒரு கண்ணை. பராசக்தி அங்கே உட்காரு. யாரு? அக்காவா? நீ அக்காவா அவா அக்காடா? யாருமே அக்கக்கூடாது, வாங்கங்க. ஒருத்தி சொன்னானா என்ன சாமி இருந்த பற்றி, அதான் என் தலையில் பூவா இருக்குன்னு கேட்டேன். வா 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 உட்கார். கீழே மேலே விழுந்துடக்கூடாது, பிடிக்க ஆள் கிடையாது. பக்கத்தில் வா. நீ தங்கச்சியா? அப்படியா? வாயாடியா இருக்கிய? என்ன உன் வாய் சாமர்த்தியத்தில் தான் குடும்பமே வாடுது. என்ன கேள்விப்பட்டேன். கண்ணை முடிக்காங்க. இவர் யார் அண்ணன்? உன் வீட்டுக்காரரா? இப்போ இவர் இந்த பாடு படுத்தி வச்சுருக்கியா? இவர் ஒன்று ரொம்ப பாடாப்படுத்துகிறாரா? உலகமே நம்பாது. நான் என்னத்தை சொல்ல, நீ தான் இவரை பாடாப்படுத்தி வச்சுருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லைண்ணே? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். மனதை அடக்குங்கள், மாயையை விளக்குவோம். மனதார என்னை நினைத்து கண்களை மூடுவாயாக. கற்பத்தை பார்ப்போம். உன் பிள்ளையுடைய கற்பப்பையை போய் பார்த்தேன். குழந்தை தங்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சக்தியும் அதில் குறைவு, அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு குளிப்பு சம்பந்தமான கோளாறுகளும் குறைகளும் ஏற்பட்டுக்கிட்டு சரிதா? அதில் எந்த குறைகளும் இல்லாமல் தெய்வ சக்தியார குணமாக்கி நிறுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஜெயிப்போம் 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 ஜெயிப்போம்.
ஏய் இல்லடா நோவாய்க்கா நீதிமன்றம் சம்பந்தமான வழக்கை வெற்றியாக்கி உங்கள் பக்கத்தில் தீர்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன். ஓயாமல் மாற்றி 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 பையில கொடுத்து உங்களை இழுத்தடித்து எத்தனையோ வருடங்கள் ஓடிப்போச்சு. அதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் சார்பாகுது. ஜெயிச்சு தானே நல்லா இருங்க. வா சொல்லியாச்சு பிள்ளைக்கு நினைக்கிறாங்க. உன் தம்பிக்கா உத்தமன் இங்கே வர சொல்லு. சரி பார்த்துக்கு வந்தா நல்லா வாங்கிக்கலாம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஐயோ பாவம் முடிக்கலாம். உன் வாயாடியை என்கிட்ட காட்டாத. சொன்னது கேட்டு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சின்னச்சேலம். என்ன சின்னச்சேலமா? சின்னச்சேலம் நல்லது தானே. அதான் ஏன் இந்த பாடம் படுத்துறேன்னு கால் வந்துட்டு வரலாம். காடு கரையெல்லாம் கலங்கி போச்சுதப்பா. வரலாம். விவசாய காடு இதை வச்சுருக்கீங்களாப்பா? காடு கரையெல்லாம் கலங்கி போச்சு. கடன்களால் மனம் உபாதையாச்சு. இருக்கிற விவசாயத்தை பெருக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் வந்தாச்சு. இப்போ போட்ட முதல் மண்ணோட மண்ணு போச்சு. தெளிவாக வந்து சேராத குழப்பமாச்சு. காலில் விழுந்துட்டு வா. அடுத்து முன்னேற்றம் வந்தாச்சு. எல்லாம் சீன்னு முடியுது. ஏன் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வேறு என்னப்பா வேணும்? விவசாயத்தினோட தடைகளை நீக்கித்தாரேன். கடன்களை நீக்கி உன்னை சுபிட்சமாக வாழ வைக்க. பிள்ளைங்க 6 பேர் படிக்கிறாங்க சாமி. 1/2 டஜன் படிக்கிறாங்களா? சரி. 2 பேர் வக்கீலாக படித்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நீதிபதி எக்ஸாம் எழுதுறாங்க. ஒருத்தன் நீதிபதியாக ஆகுவான். ஒருத்தன் வந்து வக்கீலாகத்தான் இருப்பான். பொண்ணு தான் நீதிபதி ஆகுவான். 2 பொண்ணு தான். வெற்றியாக்கி தாரேன். சந்தோஷமா இரு. நல்லா இரு. கர்மசாமிக்கு அரோகரா 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 அரோகரா. ஆமாம் எங்கே இருக்கீங்க நீங்கள்? கேட்டு பார்க்குறேன். ஈரோடு. கால் வந்துட்டு வரலாம். எல்லா வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவதோ உண்மையின் தன்மை சத்தியம். இது சத்தியம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு 13 நாட்கள் அவகாசத்தில் தான் அந்த காலங்கள் இருந்தன. அதில் கிரகங்கள் ஒத்துழைக்காதனால காலத்தால் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்னும் 3.25 மாதங்கள் இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்து 3 ஜாதகம் வரும். அதில் நல்ல வரதா பார்த்து கல்யாணத்தை நிர்ணயிச்சு தாரேன். பிள்ளை கர்மசாமியை வந்து ஆம்பளையாக பிறப்பேன். சந்தோஷமாக வெற்றி அடைந்துவா. ஆனந்தம். அதே ஈரோடு எல்லை. வியாபாரம் யார் வச்சுருக்கு? வியாபாரம் சொந்தமாக யார் வச்சுருக்கு? என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? என்ன கடை வச்சுருக்கீங்களா? அதான் முந்திருக்காரு. நம்ம சொன்னால் எவன் கேட்கா? 4 ரோடுன்னு ஒரு இடம் இருக்கோ? இருக்கலாம். 4 ரோடை கடந்து பார்த்தேன் நான். கருப்பசாமி இருக்காங்க. அதே மாதிரி இடத்த தெய்வமாக மாரியம்மாள் அங்கே குடியிருக்கா. இவைகளெல்லாம் பார்த்தேன். இப்போ ஒரு வருஷ காலமாக நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வருமானம் குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கருப்பசாமி இந்த கடையை நல்லா ஓட்டணும். என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியாக குழப்பமாக இருக்குது. அதை கொஞ்சம் சுபிட்சமாக்கியாச்சுன்னா என் காலம் பொண்ணாக முடிஞ்சிருப்பா. அதை சரியாக்கி கொடு. வீட்டில் உள்ள வச்சொல்ல கேட்க மாட்டேக்கா. கொஞ்சம் திருத்தி கொடுன்னு கேட்க. கால் வந்துட்டுவான். இதுக்குங்கிட்ட சொல்ல கட்டி ரிசிய போகிறா. சும்மா அடக்க வேண்டியதானே. ஏமாச்சிருக்கிய நான் சொன்னா நீங்கள்லாம். அதனால் பிள்ளையின் வாழ்க்கையும் சரியாக்கி தரேன். கடையும் நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அந்த பணத்தை இன்னும் 2 மாதம் கழித்து தான் கிடைக்கும். சண்டை போட்டோன்னா போலீஸுக்கு போட்டிருக்கும். உன்னை ஏமாற்றி அடித்து போடுவான். இந்த அப்படி நான் பொண்ணு போல வாங்கி தந்துட்டேன். ஓடிப்போம். கர்மசாமி ஈரோடு. பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. என்ன மாப்பிள்ளை? மாப்பிள்ளையா? மகா எங்கே இருக்கா?
மாப்பிள்ளை உங்கள் மருமகன் பொண்ணுங்க வாங்க. இரணியான்னு ஒரு நோய் உண்டு, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிரண்யா, குடலிறக்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. யார் வந்திருக்கா? யாரெல்லாம் வந்தீங்க? என் பக்கத்தில் இருந்தால் கவனமாக கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா வந்தால் எல்லோரும் ஒன்று போல் உட்காந்துக்கணும். சரியா? எல்லோரும் ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. கவனம் சிதறக்கூடாது, மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம கேட்குற கேள்விக்கு அதில் பிரயோஜனம் இருக்கும். வாப்பா, நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே நான் ஹிரணியான்னு ஒரு நோயை பற்றி பேசுகிறேனே, அதை பற்றி யாராவது சிந்திச்சிங்களா? எல்லாரும் வாரான், அவன் விஷயத்தை பேசுகிறேன், சில குறைபாடுகளை பேசுகிறேன். நீ வந்தோடனே மட்டும் ஹிரணியான்னு ஒரு நோயை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி உணர்ந்து பார்த்தீங்களா? பார்க்குறேன். இந்த பக்கம் வயசு எத்தனைடா உனக்கு? 40. 49வது வயசில் அடிவயிறு குடல் சம்பந்தமான ஒரு சின்ன குறை ஏற்படும். அந்த அறிகுறி வருகிற பொழுது இடது அல்லது வலது பக்கத்தில் ஒரு வலி தோன்றும். அந்த வலி வந்த உடனேயே மருத்துவத்தை பார்த்தாச்சுன்னா அது நோயாக வராது, தடுத்து நிறுத்திடலாம். நாளை வருவது இன்றைய சொல்லுகிறேன், டைரியில் எழுதி வைத்துக்கொள். இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு போன என் குதிரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு உள்ளே போய் பார்த்தேன், தேவையில்லாத வழக்குகளும் நம்முடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் அதில் லாக் ஆகிருக்கு. அந்த ஃபைல் இப்போ 3வது ஃபைலாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது 30வது ஃபைலாக உள்ளே போய் சொருவிக்கணும். ஏன்னு கேட்டேன், பணம். என்னது? பணம். அதனால் அதை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? ஜெயிச்சு தரேன், கால் ஒன்று வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்குதா? வேறு என்னப்பா வேணும்? முதல்ல இந்த கேஸை அடித்து தரேன். நல்லா இருக்கு சார். ஆனால் அந்த இடத்த விற்கிறதுக்கு இந்த கனியை கொண்டு போய் அங்கே போடணும். போட்டு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் என்னை பார்க்க வரணும். இடத்த விற்று தரேன், அட்வான்ஸை வாங்கி தரேன். அட்வான்ஸ் வாங்கணுன்னா கருப்பசாமியை மறந்தாச்சுன்னா அட்வான்ஸோடு நின்றும். சீக்கிரம் பத்திர முடியாது. இல்லை என் வேறு வருத்தப்படக்கூடாது. எத்தனை படிச்சிருக்க தம்பி? உனக்கு எப்படி அந்த சிந்தனைலாம் வந்துச்சு? சில மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஆட்டுவது இயற்கை தானே, அப்படி நினைக்கிறியா? கண்ணை கூட பார்க்கட்டும். நடராஜர் வீட்டில் சிவலிங்கம் எதுவும் வச்சுருக்கீங்களா? இருக்கலாம். செய்வேன் இல்லை, போடா. போ 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 சுபிட்சமாக நல்ல நிம்மதியாக இருங்கப்பா. ஏண்டா மனம் குழம்புறீங்க? நல்லா இருங்க. கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்ப்பேன், யாருக்கு இருக்கு பார்ப்பேன். ஈரோடு ஒரு பக்கத்து கால் மட்டும் அடிக்கடி வலிக்கு. யாருக்கு? யாருக்குமா வலிக்கு? உனக்கு வலிக்கா? கால் வந்துட்டு வா. என்னப்பா உனக்கு? என்னப்பா அது யாரு? இது யாருமா? ஆடுறா சக்கா. அப்போ நான் சொல்லுவது சரிதானடா. வாங்க பக்கத்தில். பக்கத்தில் வரல. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஓம் யாகும். இதெல்லாம் எதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணை மூடுங்க, உள்ளுக்கு வாரேன். நீங்கள் இருக்கிற பகுதியில் அருமையான மாரியம்மன் ஒரு தெய்வம், எட்டி சென்றால் ஒரு முனீஸ்வரன் ஒரு சாமி, முன்னால் வந்தால் கற்பராயனுடைய காவல். இந்த 3 இருக்குது. இப்போ 3.25 ஆண்டுகளாக உடலில் ஒரு பகுதி வீக்கம், வலி, வேதனை. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அது சம்மந்தமான பதில் தெளிவாக கிடைக்கல. ஆனால் இது எப்படி நடக்குங்கிறது தெரியாமல் மாந்திரிகம் சம்பந்தமாக கோளாறு நடந்திருக்கு என்ற ஒரு எண்ணத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம் வரலாம். நாளைக்கு காலையில் என்னை 8 மணிக்கு பாருங்கள். எல்லாம் ஜெயிச்சு தரதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன். இடத்த மாற்றி கரை சேர்த்து தரேன். நல்லா இருப்பான், சந்தோஷமா. தனியாக பேசுதோம்னு சொல்லியிருக்கேனே, ஏன் வருத்தப்பட வேண்டும்? அர்த்தம் 1000 இருக்கிறது. புரிகிறதா? கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, கேட்ட பக்கம் நாகர்கோவில்னு. நாகர்கோவில் பகுதி, நாகர்கோவில். வியாபாரம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன வியாபாரம்? மர வியாபாரம். கால் வந்துட்டு வரலாம். மர வியாபாரம்னு சொல்லுது. என் மிஷின்லாம் எங்கப்பா கிடக்கு? மில்லு வச்சுருங்க. மிஷின்லாம் இருக்கா? சரி, எல்லாம் பழைய மிஷினாக இருக்க, புதுசு வாங்கி வைக்கலையோ? சில சமயத்தில் ஓடுது கொஞ்சம் கொக்கலை பக்கலங்க, சத்தம் சரியா இல்லையே. கால் வந்துடலாம். சும்மா இருக்கீங்களா? உட்காரலாம். இந்த வியாபாரத்தை ஆசைப்பட்டு தொடங்கியாச்சு. ஏற்கனவே இன்னொருத்த இதை வச்சுருந்தானாமல்ல, அவன் நல்லா வச்சு நடத்தலாம்னு எதுவும் கேள்விப்பட்டியா? எப்படி நீ மாட்டின போய் வாங்கிட்டு வந்துருக்க? எவ்வளோ ரூபான்னு வாங்கினேன்? 50,000 ரூபா. தொழிலே நடக்காமல் கிடந்த இடத்துலேருந்து நீ வாங்கிட்டு வந்திருக்க. புரியுதா? அவன் ஏற்கனவே பல முறை பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டவன். இந்த மிஷின் வந்த யோகத்தினால இல்லை, இப்போ உனக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டமும் மனக்குழப்பமும் இருக்குது. சரக்குகள் வந்தது உன்னை விட்டு நகலவே மாட்டுக்கு. அதனால் இதை பிழைக்க முடியுமா முடியாதா, மாற்றி மறிக்கலாமாங்கிற சிந்தனையில் தான் உன் உள்ள இப்போ குழம்பிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தாரேன். இழந்து கிடக்கிற பணத்தை வாங்கி தாரேன். யாருடைய கேடும் இல்லாமல் இந்த தொழிலை நடத்தி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? மரம் வேணுமா, ரூபா வேணுமா? பணம் தான் வேணும். இந்த அப்படி பணம் வச்சுருக்கேன், வாங்கிக்கோ. அடுத்த வாரம் என்னை தனியை பாரு, ஜெயிச்சுக்கோ போ. கருப்பசாமி, ஆமாம். கோயில் இருக்கா? யார் பக்கத்தில்? நாகர்கோவில். யார் வீட்டு பக்கத்தில்? அம்மன் கோயில் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? என்ன கோயில்? கரெக்டாக பேசணும், பொய் பேசிடக்கூடாது. தெளிவு. என்ன கோயில்? இருளஞ்சாமி. சொல்லமான உண்டா அதில்? இது யார்? அம்மன் கோயில் உங்கள் வீட்டு பக்கம். நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் வாங்க. அதான் நான் சொன்னேன், தெளிவாக பேசணும், உண்மையாக பேசணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கல்லுண்டாங்க. ஈனனுக்கு இருப்பிடம் கொடுத்து இருப்பிடமும் பறி போச்சம்மா, உண்மையா இல்லையா? எல்லாரும் வச்ச விலையெல்லாம் ஒன்றே சூழ்ந்துக்கிடுதம்மா, பெத்த புள்ள ஒரு பக்கம் 2 பக்கமாக பிரிஞ்சு போச்சம்மா. இதான உன் வார்த்தை? கால் வந்துட்டு வா, உனக்கு அடுத்து சொல்கிறேன், நீ பொறுமையாக இருக்கு. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். தேவையில்லாத போட்டி பொறாமையால் நிறைய செல்வங்கள் இழப்பும், வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாத குறைபாடும், முட்டுக்கு கீழே கால் வலி, வீக்கம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு துயரம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? உண்மை. இதிலிருந்து நீக்கவும் செய்யணும். ஒரு இடத்தை கைமாற்றி விடக்கூடிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்காமல் தடைபட்டு கிடக்கு. வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா செய்யணும்? இவ்வளவு தானே? கண்ணை மூடு, வாராளான்னு பார்ப்போம். உன் மகன் பேர் என்ன பேரு?
பிடிவாதம் பிடிச்சப்ப தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுருக்கான், முளைச்சிக்கிட்டு போயிட்டா. இப்போ எப்படியாவது மனத்தை மாற்றி கொண்டு வரணும். அங்கே போய் பார்த்தேன், எசிக்கம்மா குறுக்க வாரா, 2 ரவுண்டு பார்த்து முடிச்சிருவோமா, கால் ஒன்றுட்டு வா. கர்மசாமிக்கு என்னை பார்த்துட்டு போ, நாளை காலையில் அல்லது நைட்டில் பாரு, வெட்டி ஆக்கி தரேன் போ. இன்னைக்கு நைட்டில் பார்க்காண்டாம், அப்படியே கிளம்பாருப்பா. ஒன்று என்னை பிடிச்சி நச்சு அடிச்சிடக்கூடாது. 8 மணிக்கு பார்த்து போயிருங்க. கர்மசாமி அதே நாகர்கோவில் கணவன் மனைவி, வாமா கால் வந்துட்டு வா. நீ என்னடா கடை வச்சிருக்க? என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? உட்கார முடியாதாக்கா? பரவாயில்ல, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. நீங்கள் கேட்குற வரத்தை கொடுன்னு வேற வந்து உத்தரவாயிடுது. என்ன வேணும்? திருப்பி அதே வாங்கணும் தரதுக்கு அவங்க முட்டாளா? கொஞ்சம் பொறுங்க, அதுக்குள்ளே என்ன நியாயம் இருக்குன்னு நான் பார்க்கட்டும். 2 பேரும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க. காலை வந்துட்டு வரலாம். கொஞ்சம் பண்ணி கொடுறாடே, நீ வாங்கிக்காம இல்லை. காக்கா காக்கா கா காக்கா காக்கா கா. அந்த மருமகளை போய் பார்த்தேன். உங்களெல்லாம் அவள் குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் இஷ்டத்துக்கு நீங்கள் சரி வரலன்னு சொல்லி அவள் நினைக்கிறான். ஆனால் அவளை நீங்கள் சுதந்திரமாக வாழ விடலைன்னு சொல்லி அவள் குற்றஞ்சாட்டு தான். புரியுதா? அதனால் அந்த வீடு மாறுமான்னு கேட்டேன். 3 மாத கால அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு மாற்றம் கிடைக்கும், ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அதில் தெளிவாக பேசி உருப்படியாக உங்களுக்கு மாற்றி தந்தால் போதுமில்ல. 3 மாதம் கழித்து பஞ்சாயத்து நடக்கும். புரியுதா? அந்த கோர்ட்டு வழக்கு ரிலீஃப் ஆகும், இந்த இடமும் தீர்ப்பாகும். வெற்றியாக்கி தரேன். இனி இந்த வீட்டுக்கு அவள் வருவது கஷ்டம். அந்த பற்ற ஒரு பக்கம் அடைச்சே கிடக்கும், இருட்டாக இருக்குது. வா வாரேன். அடுத்த வாரம் என்னை வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து இங்கே கோயில் வந்து பார்க்கணும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோயில் அழகு சாதன பொருள்கள் வியாபாரி. அழகே வா என் அருகில் வா, அழகே வா வா வா. என்னடி நீ யாருக்கு வச்சுருக்க? எல்லா ஐட்டமும் இருக்கா? உன்னை எப்படியாவது கூப்பிடணுங்கிறதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு டெக்னிக்கல் போடுறியா இல்லை? நீ அச்சலி புச்சலி கால் வந்துட்டு வா. எப்படியாவது இந்த கருப்பசாமியை விட்டுறக்கூடாது, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாது கேட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் எல்லாரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி இந்த வியாபாரத்தை நம்பி முழுத்தா கால் எடுத்து வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடுது. கண்டிப்பாக நீ நடத்தலாம். ஏன்னு கேட்டால், வாழ்ந்து பிறந்த இடம் ஒன்று, தொழிலுக்காக வந்த இடம் ஒன்று, நம்பிக்கையோடு இங்கே வந்து சேர்ந்துட்டேன். நான் முன்னேறாமல் ஊருக்கு போனால் என்னை கேவலமாக நினைப்பாங்கன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. இந்தாடா, பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன், கடன்லாம் தீர்த்துருவேன். நல்லா இருடா, போயிட்டு வா மகனே. ஓ கர்மசாமி, என் உள்ளத்துக்குள்ளே ஒன்று இருந்து குழப்பிக்கிட்டு இருக்கியா? உனக்கு இருக்கா அப்படி? கால் வந்துட்டு வா. இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், எத்தனாவது முறையாக இருந்தாலும் சரி, உன்னை முழுமைப்படுத்த இன்னும் 3 முறை என்னை பார்க்க வர வேண்டும். ஒரு நாள் உன்னை சரியான எனது மருத்துவத்தில் கொண்டு வந்து உன்னை வெற்றியாக்கி தருவேன். முடிச்சிருவோம். இதை மனத்தை சரியாக்கிட்டு
ஒரு பொண்ணை முடிப்போம், 2ஆம் தரத்து பொண்ணை அவரை முடிச்சுக்கிடுவியா? அப்படி வேண்டாம். நான் கிழவனா போனாலும் சரி, என்னைய மாதிரியே கல்யாணம் முடிக்காம ஒரு கிளவி கிடைச்சா போதும்க்கியா, இந்தா வெற்றியாக்கி தர, ஆவடியில் உனக்கு பெண் கிடைக்கும். நல்லா இருக்கு. சிரிக்காதங்க, உண்மையை தானே சொல்கிறேன். அடுத்து பேசுவோம். ஞம் ஞம் ஞம். கருப்பசாமி ஓ சூர். இப்போ ரொம்ப நீட்டமாக சொல்லுது இந்த வார்த்தை ஓசூர். அழைக்கிறேன். ஓ சூர். எல்லாரும் நின்னுங்க. ஓசூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கு? அண்ணாச்சி ஓசூரா? யாருன்னே சொல்லலையே, நீங்கள் ஓசூர்னு வந்துட்டீங்களா? மகள் பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமான மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை தெளிவாக அமைச்சு உங்களை நல்லா வாழ வச்சா போதுமா? இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத பணத்தை இழந்து நஷ்டப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் சீர் பண்ணி தரணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணு உங்களுக்கு வேணும். அவள் வேணும்னு இன்னொரு இடத்துக்கு போயிட்டால நான் என்ன செய்யப்போம்? கால் வந்துட்டு வா. ஓ கன்னடம் பேசுதா, கன்னடம் பேசுதா, கன்னடம் பேசுதா. கடை அப்படி சொல்லுதா. வேற மொழி பேசுதாளே இப்போ, தமிழ் பேசாம வேற மொழி பேசுதாளே. உட்கார். கன்னடம் பேசுதா கொஞ்சம். உன் பொண்ணு வந்து குழந்தையோட வருவான்னு சாமி சொல்லுதுடா. என்ன செய்யலாம்? அப்படியா? அப்போ அவள் பிள்ளை, நீ உன் பிள்ளை வேணுங்கல்ல, அவள் பெற்ற பிள்ளை அவள் வேணும்பா. நான் எப்படி பதில் சொல்கிறது? உண்மையா இல்லையா? உன் பிள்ளை உனக்கு வேணும், அவள் பெற்ற பிள்ளை அவளுக்கு வேணுமில்லையா? இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறது எப்படி? சாமி குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாலே கூப்பிட்டு வந்துருக்கங்கியா. நான் பார்த்து எது செஞ்சாலும் சரியா? சொல்ல மாற மாட்டிய. அவள் அங்கேயே சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் உள்ள எப்படி? ஏற்றுக்கிட முடியாது. பெற்ற பாசம், அவள் வச்ச பாசம், நீ பெற்ற பாசம், இந்த ரெண்டுக்கு இடையில இப்போ உருண்டு கிடக்கிறது தான். காலில் விழுத்து வாங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஒன்று ஆவணி மாதம் என்ன பார்க்க வாங்க. நல்ல விடையோடு வருவீங்க. பொண்ணை பற்றி மங்களமான சந்தோஷமாக என்னை பார்க்க வருவீங்க. ஜெயிச்சு தாரேன். உங்கள்கிட்ட கொண்டு வந்து பொண்ணை சேர்க்க. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வா. சேர்த்து யாருக்கு? அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, பார்ப்போம் எப்படி மாற்றினா சரி வரும்னு பார்த்து சொல்லிட்டாரு. அப்படி ஒன்றும் இல்லை. நீ பிள்ளை மேலே வச்ச பாசம், என் பிள்ளை இந்த தப்பு செய்யாது, ஒழுக்கமான பிள்ளை, தங்கமான பிள்ளைன்னு ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறதுனால இந்த பிள்ளை மாறி இருக்காது, மறந்து போட்டுட்டாங்கன்னு நீ சிந்திக்க. கிடையவே கிடையாது. மனசார லவ் பண்ணிட்டான். இதுதான் நடந்த சம்பவம். அது இயற்கையின் சுழற்சி, அன்று எழுதிய விதி, யாரும் மாற்ற இயலாது. புரியுதா? சற்று பொறுமையாக இருங்கள். ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சா அப்படிங்க தூக்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. நல்லா இருங்க மக்களே, ஆனந்தமாக இருங்கள். சாமி எல்லா நன்மையும் ஆனந்தமும் பெற்று வாழ்க. நாராயணா நாராயணா. என்ன கூப்பிடவே இல்லையே? நான் கூப்பிடவே இல்லையே. அக்கா, என் பெரிய அக்கா, இப்படி அவசரப்படலாமா அக்கா? சொல்ல நம்ம கருமசாமிக்கு, கருமசாமிக்கு. யார் போய் பார்த்தா? யார் போய் ஜாதகம் பார்த்தா? நீங்கள் பார்த்தீங்களா? இடையில ஜாதகம் போய் பார்த்தீங்களா?
இப்போ எனக்கு தெரியாது. போகுது குதிரை ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு, யார் வரான்னு பார்ப்போம். என்ன பைரவர் அங்காளம்மன் கோயில் இருக்க உங்கள் வீட்டுக்கு புறவில் இருக்காங்களா? பைரவர் இருக்காரா? கால் வந்துட்டோம். அது எங்கன்னு இருக்கு? பைரவர் கோயிலா? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இந்த குழந்தையுடைய அம்மாவங்க ஏன் வரல? அவன் சொல்லுவானா? உன் ஒய்ஃப் எங்கடா? உன் மனைவி எங்க? யாரை கூட்டு போயிட்டாங்க? நல்ல பிள்ளையா இருக்கல, தங்கமான பிள்ளைடா. கால் வந்துட்டு வா. என்னம்மா நல்லா இருக்கீங்களே? வாங்க, வந்து அமைதியா மன அமைதியோட உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவள் உன்னை வேண்டாம் என்றே உணர்ந்து விட்டாள். இனி அவள் வேணும்னு நீ சொன்னா அந்த வாழ்க்கை நடக்காது. நீதிமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? அது முறையான ஒரு வழக்கறிஞர் மூலமாகவே அந்த தீர்ப்பு நடந்துவிடும். இப்போ அவள் இருக்க பிஸியில் கோர்ட்டுக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை. இப்போ அவள் ரொம்ப ஸ்பீடாக லைஃப்பை கொண்டு போய்கிட்டு இருக்கா, புரியுதா? அதனால் சாதாரணமாக முடித்து உனக்கு அவளுக்கும் பிரச்சனை இல்லைன்னு முடிச்சு தந்துடுவேன். இந்த பையனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் தெய்வீகமாக வந்து சேர்வாள். இப்பொழுது உனக்கு ஏற்கிறதுக்கு மனது இருக்காது, காலம் கடந்து நீ ஏற்றுக்கொள்வாய், கண்ணியமும் அடைவாய், வெற்றி உண்டு. வரலாம். அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் தொடங்கு. இந்தாமா வேலைக்கு போக வேண்டாம், நான் சொன்னால் அர்த்தம் இருக்குண்டா, போயிட்டு வா. வாழ்க வாழ்க வாழ்க. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில் காத்திருப்பேன் நதிக்கரையில். ஒசூர் பார்ட்னர்ஷிப் வேலை. நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு, அந்த வீட்டில் இருக்கவா வேண்டாமா? உன் பிள்ளை வேணும்னா அந்த வீட்டில் இருக்க வேண்டாம். உன் சொந்த சுதந்திரமும் சுகமும் வேணும்னா அந்த வீட்டில் இருக்கலாம். பிள்ளை வேணுமா, சுதந்திரம் வேணுமா? பிள்ளை தான் வேணும். அப்போ விட்டு கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரணுமில்ல, அது நீதியோடு வந்து சேரதுக்கு நான் வழிவகுத்தா போதுமா? கால் விழுத்து வா. காக்கவன் பெருத்தா கள்ளம் பெருத்தா? கால் விழுத்து வாடா. காக்கவன் பெருத்தா கள்ளம் பெருத்தா? எல்லாருமே பெருசு தான். அப்பப்போ தோற்றுக்கிடுவான், அப்பப்போ ஜெயிச்சுக்கிடுவான். அதான் உலகம். 1.25 மாதம் பொறுத்துக்காங்கடா, சண்டை இல்லாமல் முடிச்சு தரேன். அதுக்கு இடையில் அந்த பொம்பளையுடைய வாயை அடைச்சாச்சுன்னா அங்கேயே இருக்கலாமா? அவங்க சண்டை போடாமல் இருந்தா நீ சமாதானமாக இருந்துக்கிடுவியா? அதே ஊரில் இருந்துக்கிடுவியா? அப்போ அவங்கள கொஞ்சம் மனத்தை அடக்கி தரட்டுமா? கால் வந்துட்டு வா. இப்பவும் தராசு தட்டு இங்கே தான் இருக்கு. வா. விடாது மொழிகின்ற வாயே அடங்கி உடங்கி நடப்பாயாக. யார்கிட்டையும் உன்னை பற்றி பேசாமல் அவள் வாயை அடைக்கிட்டேன், வெற்றி அடைவாய். இந்தா நீங்கள் ஒற்றுமையாக என்னாலும் பிள்ளையோட குட்டியோட வாழ்வீங்கப்பா. 1.25 மாதம் டைம் இருக்குது, இருங்க பாக்கிய பார்த்துங்க. இவனுக்கு வெல்டிங் சொந்த வேலைக்கு அடுத்த வாரம் வெளியில் போ, சரியாயிரும், போய்ட்டோம். அடுத்து ஞான பழம் ஒன்று எந்தனுக்கு தான் கால் ஒன்று வரலாம். இளமை நில்லாது யாக்கை நிலையாது,
அது யார் அந்த அம்மா? அத்தை. அப்போ வந்து உட்காரு. வளமையோ பக்கத்தில் பாப்பா. அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்கும். உட்காரலாம் வந்து. என்ன வேணும் பாட்டி? காது கேட்காது. என்னத்தை கூட்டு போயிட்டான்? யாரை கூட்டு போயிட்டான்? கண்ணை மூடுங்க கொஞ்ச நேரம். இது அத்தைனா எப்படிப்பா உனக்கு அத்தை? சொந்தத்தை. சொந்தத்தை எந்த சொந்தத்தை பேசணும்? சொந்த அத்தை பேசணும். பாட்டி, உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்கள்ல சில உயிரை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய வீட்டில். பேரை ஏற்கனவே 1.5 வருஷம் சனி பகவானால் பாதிக்கப்பட்டுட்டான். இப்போ படிப்பும் இருக்காது, வீட்டில் சொல்லு பச்சு கேட்க மாட்டான். மூக்கடாஞ்சிட்டு இருந்த மாடு மாதிரி ஓடிக்கிட்டு அலைவான். அவனை திருத்தி கொண்டு வரேன். 1.5 மாதம் பொறுமையாயிரு. இந்த வெட்டி ஆகிட்டாரேன். அடுத்து பேசுவோம். கர்மசாமி, அதே பழனிச்சரிவு கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாப்பா. குச்சனூர் போயிருக்கியாப்பா நீ? எப்போ போன? இன்னும் ஒரு முறை போய் காக்கா வாகனத்தை வாங்கி ஆற்றுல விட்டுட்டு என்னை பார்க்கவா. விளக்கம் என்னன்னு சொல்லுதான் வெற்றி ஆகிட்டார். போயிட்டு வா. குச்சனூர் சனி பகவானுக்கு. கருப்பசாமி, ஆமாம், கரடிகுளம், புலிக்குளம், சிங்கங்குளம் இல்லை, கரடிகுளம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வழி விட்டுணுமா? பாட்டியம்மா வழி விட்டுணுங்க. அந்த ஒரு ஆள் ஓடி வராங்க. உட்காருங்க ஐயா, போய் உட்காருங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்மணியார் வர்றான். யாருப்பா? பராசக்தி. வா. எது மந்திர தந்திரம் பண்ணியிருக்காங்கன்னு மனத்துக்குள்ளே ஓடுதே. என்ன சோளக்காடு, அந்த காடு, இந்த காடு வச்சு அதில் போட்டி பொறாமையில் பண்ணியிருக்காங்கங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? அதனால் இரவில் சில சமயத்தில் ஏதோ ஒன்று அமுக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உடம்பை உங்களை பாதுகாக்க முடியாமல் ஆட்டிக்கிட்டு கிடக்கு. அதை நீக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். இந்த கனியை இன்று இரவு தலைப்பக்கத்தில் வச்சு தூங்கு. வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள். நீக்கி தந்துறத வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை வச்சு தூங்குமா, சரியாக போயிடும். வெற்றியாக்கி தரேன். பெட்டர். கருப்பசாமி, கடையன் கல்யாணிபுரம். பைசில் 1 வாரீங்களாப்பா? வா 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 வா. கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போட்டி பொறாமையால் இடம் சம்பந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கருப்பசாமி உன் அருள் சக்தியால் எனக்கு மாற்றி இன்னும் இல்லாமல் ஆக்கி தரும்னு கேட்க வர. கால் வந்துட்டு வா. இந்தா அந்த இடத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய உள்ள மாறியாச்சு. பேச்சுவார்த்தையில் தெளிவாயிரும். நீ அனுபவிச்சுக்கலாம். சந்தோஷமா இரு. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா,
சரி கரெக்ட். சேரன் மகாதேவி எல்லை பைசில் ஒன்று யார் இருக்கா? சேர்மாதேவி எல்லை வரையலா? வரலாம் வரலாம் வரலாம். சிவானந்தா சாமி ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு? உங்கள் ஊரில் இருக்கா? சிவானந்தா ஹாஸ்பிட்டல் பத்தமடை. உனக்கு அந்த ஊர் தானா? இது யார்? இது யார்? உன் வீட்டுக்காரர் எங்கே? சரி கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? நான் எடுத்த உடனே ஒரே கேள்வி கேட்டேன். அவங்க அப்பா எங்கேன்னு கேட்டேன். அவர் வரலன்னு சொன்னேன். கண்ணை முடிக்கா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வலை வீசுதானே ஐயா? நீங்கள் யார்? அந்த ஊர் இவங்களுக்கு சொந்தம் இல்லை. உன் மனசு இன்னும் பக்குவப்படலை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நல்ல சமாதானமாக உட்கார். உன் வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். ஓராண்டு காலங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு இப்போ முழு வெறுப்பில் வந்து வேதனைப்பட்டு நிற்கி. புரியுதா? ஆனால் இந்த வாழ்க்கை தொடரும்னு தான் உத்தரவில் இருக்கே தவிர பிரிஞ்சு போகாது அப்படின்னு இருக்குது. உனக்கு வேணுமா வேண்டாமா? அது சாதகமாக முடியுங்கிறதுக்கு உத்தரவு இல்லையே. என்ன செய்யறது? நீ அதை முழுமையாக செய்யாமல் பண்ணது மகா குற்றமாச்சே. கால் வந்துட்டு வா. இப்போ அவன் வேணும்னு போட்டிருக்கான். புரியுதா? எப்படி பண்ணுறது? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நியாயம். சட்டம்னு ஒன்று இருக்கலாம் உலகத்தில். சரியாக இருக்காண்டா கண்ணை முடு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறேன் நான். போமா, பொறுமையாக இருந்தால் போதும். 3 மாதம் பொறுமையாக இரு. அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆயிரும். இந்த அப்படி ஓகே பண்ணித்தரேன். பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரேன். அடுத்த புதன்கிழமை என்ன வந்து நேரம் பாரு. வரலாம். வாயாதாண்டாம். விபூதி போட்டு வாங்கிட்டு போ. அடுத்து பேசலாம். வாங்க வாங்க கேட்டு பார்ப்போம். அடுத்து என்ன மெல்ல பேசுவோம். கருப்பசாமி. ஆமாம் அப்படியா? ஆலங்குளம். உங்களுக்கு ஆலங்குளமா? ஆலங்குளம் பக்கம்னா ஒரு குளத்து மெயின் ரோட்டு ஒரு குளத்துக்கு வலது பக்கம் உங்கள் ஊர். சொல்ல மாட்டாங்க. கூப்பிடாதீங்கம்மா இருக்கானே. உங்களை பிறகு கூப்பிடுறது என்ன? ஆலங்குளம் கடை காய்கறியா? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி உடஞ்சி போச்சு. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். தடுமாற்றத்துக்கு விடை வேணுமே. வேணுமா வேண்டாமா? மாட்டி விடுறா. உன்னுடைய வியாபாரத்தை போய் பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி சுபிட்சமாக இல்லாமல் அந்த வியாபாரத்தை மற்றவங்களால் முடக்கப்பட்டிருக்கு என்பது உண்மை. ஆனால் இப்போ கடன்களும் வேதனையுமாகி இதை தொடர முடியுமா முடியாதாங்கிற ஒரு உள்குழப்பம் உன்னை வாட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு முடிவு வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். தொழில் நடக்கும். உன் கடனை நான் தீர்த்து தரேன். காலில் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா எல்லாம் மீட்டி தரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமாக வச்சுக்கோ. கருப்பசாமி கீழப்பாவூர் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ். ஜூஸ் கடையா பழக்கடையா? பழம் பழக்கடை ஜூஸ் கடை. நல்ல பழக்கடைப்பா.
சரக்கு சரக்கு இருந்த அவுத்து விடு, இல்லை சொல்லாம் போட்டு ஓடி விடு. தண்ணி குடிப்பியாப்பா? இப்போ ஜூஸ் குடிக்கியோ? முன்னால் தண்ணி அடிச்சியா? சரி கரெக்ட். இன்னொரு தடவை கால் விட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என் பொண்டாட்டி அப்பாவி, எங்கள் அண்ணன் பொல்லாத வார்த்தையை சொல்லி என் குடும்பத்தை குழப்பிட்டான். அதனால் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என் தொழிலுக்கு ஒரு இடைஞ்சல். நான் கடையிலேருந்து வீட்டுக்குள்ள போனால் ஒரு தலை சுத்து சுழட்டல், இதெல்லாம் நடக்கு. இதை எனக்கு நீக்கி, அந்த செய்வனையை நீக்கி என்னை நல்லாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வர்றான். இந்தாப்பா, இந்தா ஜெயிச்சு தாரேன், மன நிறைவாக இருக்கலாம். வெற்றி கொண்டு போ. பாவூர் சத்திரம் இதே தொழிலை வெற்றியாக நடத்திக்கா. ஓடு. என்னம்மா சின்ன பொண்ணு, நம்ம பேத்தியாயிவா, கெட்டிக்கார பிள்ளை, தங்கமான பிள்ளை. இவனுடைய கல்விக்கு இடைஞ்சல் இல்லாமல் இவன் மனதை தைரியப்படுத்தி தந்தா போதுங்களா? இனிமேல் பல கோளாறுகள் இனிமேலுக்கு இல்லை. ஆனால் என்ன நீங்கள் தொடர்ந்து வரும். நான் ஒரு விஷயம் இவளுக்கு செய்ய வேண்டியிருக்கு. பௌர்ணமி வரை என்னோட கூட்டுவாங்க. ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா சக்தி கொடுத்தாச்சு, நல்லாயிருவான். தைரியமாக இருக்கலாம். வெற்றியாக்கி பாப்பா நல்லா இருக்கலாம். ஓகே. கர்மசாமிக்கு முத்து கிருஷ்ணா பேரி எங்கப்பா இருக்கு? முத்து கிருஷ்ணா பேரி கல்லூர் பக்கமா? கல்லூர் யாரு? முத்து கிருஷ்ணா பேரி பைத்தில் 1, பைத்தில் 2. போங்க போங்க, வாங்க வாங்க. யாரு யாரு? முத்து கிருஷ்ணா பேரியா? கொடுப்ப பாரு. நீங்க குழப்ப வேண்டாம், நீங்க வந்து உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். பைத்தில் 1, பைத்தில் 2 கம்பம். யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. இது யாரு? அப்போ ஒரு தடவை குறுக்க வந்த மாதிரி தெரிஞ்சுத. ஓ சரி, அது இது ஓமகளா? அப்படியா? போலீஸ் ஸ்டேஷன் போனது யாரு? போலீஸ் ஸ்டேஷன் கால் வந்துட்டு வரலாம். தம்பி, யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையும் நான் சாமி சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரியா? உங்களுடைய பிரார்த்தனை மட்டும்தான் அங்கே தேவை. உண்மையா? இன்னொருத்தர கால் பண்ணுவாமா? என்னையா செய்யணும்? உன்னுடைய பணத்தை வர வச்சு தாரேன். இப்போ இருக்கிற கஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தாரேன். அது கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்குமா, பஞ்சாயத்தில் ஜெயிக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்குது. கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் கூடி மாடி வக்கீலை வச்சு பேசி உனக்கு தீர்ப்பை வாங்கி உன் பணத்தை தாரேன். நான் வர வச்சுட்டேன். நல்லாரு. இந்த அப்படி பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. சந்தோஷமா போயிட்டு வா. அடுத்த உத்தரவில் பார்த்து பேசுவோம். பம்பாய் தம்பி, பம்பாயா? கால் வந்துட்டு வரலாம். என்னென்ன பம்பாய் நாள் வாரீங்க, 10 மணி நாள் வாரீங்க? 10 மணிலேருந்து பாய் வைக்கிறதுக்கு பம்பாய் போகிறீங்களா? அங்கேருந்து பம்பாய் போயிருக்கீங்க.
ஏக்கா உனக்கு பம்பாயாக்கா அட்ரா சக்கை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம், கொடுக்கலாமா? எஸ். வர்றான். பக்கத்தில் வரலாம். குழந்தை பிறக்குமோ பிறக்காதோங்கிற ஒரு ஐயப்பாடும் ஒரு வேதனையும் உள்ளத்தில் இருக்குது. நடத்தக்கூடிய கல்வி சம்பந்தமான அகாடமிக்கு வருமானங்கள் போதாத வேதனையும் இருக்குது. இது ரெண்டையும் நான் சரியாக்கி தரேன். அந்த பைசாலாம் வாங்கி தரேன். முதல்ல உன் உடலை சரியாக்குவோம். இந்த அப்படி நம்ம சிவாயம் குடிக்கலாம். ஒரு புள்ள இருக்கு. இந்தா ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு விஞ்ஞானம் கைகூடும். வெற்றியாக்கி தரேன், நல்லா இருக்கலாம். இந்தா உன்னுடைய பணமெல்லாம் வந்து சேரும். புண்ணியமாக சென்று வென்று வெற்றியுடன் திரும்பி வா மகளே, வாழ்க. கருப்பசாமி, பம்பாயில் நான் நடத்தக்கூடிய தொழில் எனக்கு மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். அது என்னது? அஞ்சு வருஷம் நடக்கும். அதுக்கு ஒரு வேற மாற்றி கொடுத்துருவான். என்னதுப்பா? பிஸ்னஸ் இது மூலயமா ஆரம்பிக்கும். சரி, கேஷ் சம்மந்தப்பட்டது, எந்த பிரச்சனைகளும் வராமல். இது யாருக்கு? ஐயோ, கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்த தொழிலில் 5 ஆண்டுகளுக்குள்ள 2.5 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவேன். நஷ்டப்படாமல் காப்பாற்றி தரேன். அதுக்கு அடுத்து வேறு தொழிலை மாற்ற வேண்டிய நிலைமை வரும். சட்டத்தில் இடைஞ்சல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா பணம் உண்டு, போயிட்டு வரலாம். தொடங்கலாம். இடம் வீட்டு பிரச்சனை, அதை அடுத்து பேசுவோம். சரி. வெற்றி உண்டு. தச்சநல்லூர், திருநெல்வேலி தச்சை நல்லூர். தச்சநல்லூரா? நான் திருநெல்வேலி தச்சநல்லூர்னு தெளிவாக கூப்பிட்டேன். உங்கள் ஊருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இடது பக்கத்தில் மகராசி கல்யாண மண்டபம் வரும். சரிண்ணா? அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போனோன்னே ரைட் சைடில் போனால் தான் உங்கள் வீடெல்லாம் வரும். ஓகேவா? கூப்பிட்டுறேன். அப்படியே கால் வந்துட்டாங்க. மகராசியாக இருப்ப. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகன் டாக்டர். அவருக்கு கூடிய விரைவில் கல்யாணத்தை முடித்து ஒரு பேரனோ பேத்தியோ பெத்தெடுக்கணுங்கிற ஆசையில் கேட்க வந்திருக்கேன். ஆவணி மாதத்துக்கு உட்பட கல்யாணம் நடந்துடும், பெண்ணும் கிடச்சிரும். இந்த வாரம் ஜாதகம் வருது. ஏற்கனவே வந்த 3 ஜாதகத்தை பொருத்தம் இல்லை, சரியில்லைன்னு கொஞ்சம் நம்ம விளக்கியிருக்கோம். இன்னும் ஒரு 3 ஜாதகத்தை கொண்டு வரேன். 1 பொருந்திரும், ரஜி பொருத்தம் இருக்குது, பணமும் இருக்குது, வெற்றி உண்டு. பணம் நமக்கு ஈக்குவலாக இல்லையா? கண்ணை மூடு, நான் பார்க்குறோம். 1 2 3 4 5 6ஆம் இடத்துல என்ன இருக்குது கருத்தாங்க? அடிச்சுக்கிட்டுலாங்க. உடனே போய் நிச்சயதாமலத்தை பண்ணுப்பா, வெற்றி ஆயிரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நெய்வேலி ஆம்பளை கெட்டிக்கார போயிடா. என் மேலே நினைவாக இருக்கிய. நான் என்ன சொன்னாலும் அறவுறாங்க. தங்கம் தங்கம் தங்கம். நெய்வேலி பக்தி, புரியுதா? அது பக்தி. இறைவன் மீது அந்த உணர்வுகளை அப்படியே செலுத்தியிருந்து தன்னை மறந்து சொல்லுகின்ற ஒரு மகத்துவமான வார்த்தை. உண்மையா இல்லையாப்பா? ஆனந்தமடைவாயப்பா, வாழ்க.
யாரு வாரங்களா காலு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். லிக்னைட் கார்பரேஷன் நிலக்கரி வியாபாரம். இவர் பண்ணலை, இவர் நிலக்கரியில் வேலை பார்க்காரு. எத்தனாவது பிளாக்கில் இருக்கப்பா? 28வது பிளாக்கு. 1 2 3 4 5 6. உங்கள் பிளாக்கு முனை லாஸ்ட்டில் ஒரு மரம் இருக்குது, ஒரு கடை இருக்குது. சரிண்ணா? அதில் நேர கிழக்க போனால் 1 2 3 4 7வது வீட்டுக்கு அந்த பக்கம் வீடு. கால் வந்துட்டு வா. டிங் டிங். அதான் வருக வருக வருக. அந்த கார்பரேஷனில் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ பெர்மனண்ட் போஸ்ட் வேணுங்கிறதுக்கு உன்னுடைய முயற்சி நடக்கு. உண்மையா? அதை அந்த கார்பரேஷன் எனக்கு செட் ஆகி தந்தாச்சுன்னா ஓடி நவக. அதை எப்படியாவது கருப்பசாமி எனக்கு முடிச்சு தரணும், என் கடன் கப்பிகளை அடைச்சி என்னை நிம்மதியாக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். இந்தா போஸ்டிங் கிடச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடை வாய்ப்போம். கருப்பசாமி விழுப்புரம். யாரு? அட்ரா 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 அட்ரா. வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. வருக, ஆனந்தம் பெருக, என்னாலும் உயர்ந்திருக்க. இல்லை தம்பி, உன் பேர் என்ன வரல? புகழேந்தி. அந்த காலத்தில் தமிழ் புலவர் கம்பருடைய மச்சினம் பேர் புகழேந்தி புலவர். நளவெண்பா எழுதிய ஆசான். நளனுடைய நள சக்கரவர்த்தியுடைய சரித்திரத்தை தனி வெண்பாக்களால் எழுதிய ஒரு மாபெரும் புலவன் யார்? புகழேந்தி புலவர். படிச்சிருக்கீங்களா நீங்கள்? தமிழ் இலக்கியத்தில் நளவெண்பா படிச்சிருக்கீங்களாப்பா? பா, நான் மட்டும் தான் படிச்சிருக்கேன் போருக்கு. சந்தோஷமாக போச்சு. கால் வந்துட்டு வாங்க. வரலாம். 2 வரம் கேட்டுக்கிடுவீங்களா? என்ன வேணும்? கண்ணமுடா. ஒரு பக்கத்து தமனி சரியா துடிப்புலன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா? கால் வந்துட்டுவான். அதான் அது ரத்த ஓட்டம் இல்லாதனால அப்படியே உட்காந்துருக்கு, பிரிய மாட்டுக்கு. அதான் விஷயம். என்ன செய்யலாம்? என்ன பண்ணால் சரி வரும் பார்ப்போம். ஓம் சக்தி. கருப்பசாமி ஒரு 3 மாதம் பொறுத்துக்கிடலாமா அல்லது 1.5 மாதம் பொறுக்கணுமா? 1 2 3 4 5 6. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து அதற்கு பிறகு ஒரு சிறிய மருத்துவத்தால் இவனை குணமாக்கிடலாம். உயிருக்கு ஆபத்தில் அவன் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். கூப்பிடு கருப்பசாமிய. வெற்றியாக்கி தரேன். நீ குழம்பக்கூடாது. உன் பிள்ளைய ஆயுள் பலமாக இருக்க வைக்க போயிட்டோம். முதல்ல உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கு படிக்க பார்த்து. எண்ப இடுக்கி. என்ன இடுக்கி? இடுக்கி மாவட்டம், கேரளா இடுக்கி. கேரளா இடுக்கி. இடுக்கியாடா? இடுக்கும் வலிக்குமே அப்போ? இல்லை அது வேற. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். மனைவியை பற்றி ஒரு ஆராய்ச்சியும், குடும்பம் ஒற்றுமை இல்லாத வேதனையை பற்றி ஒரு மன குழப்பமும், குடியிருக்கும் ஸ்தாபனம் சரியா தவறா என்ற ஒரு வேதனையும், நாம் உழைக்கிற உழைப்பெல்லாம் வீணா போகுதே என்ற ஒரு துடிப்பும் உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக இருந்து வாழ்ந்தா என்ன போனா என்ன முடிவில் நீ என்ன பார்க்க வந்திருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. குதிரையை கூட கூர்ந்து பார்த்தாச்சுன்னா கழுத மாதிரி தெரியும். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னா நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது.
அதனால் ஒரு மத்தியமான நிலைகளில் பார்த்துக்கிட்டே போனோம்னா குடும்பம் நல்லாயிரும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நமக்கு எடுத்துடக்கூடாதுல்ல. சிந்தனை சீராக்கவும் செய்யும், சீரழியவும் செய்யும். புரிகிறதா? சந்தேகத்தை மனப்பான்மையாக வைத்தால் சந்தோஷம் கெட்டுவிடும். உண்மையா இல்லையாடா? அதனால் நீ பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் எந்த குறையும் இல்லாமல் குடும்பம் ஒழுங்காக வாழ வச்சு தரேன். இருக்கிற கடனையும் தீர்த்து தரேன். எதிர்பார்க்காம உன் உடம்புல பல கோளாறும் குறைகளும் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில தவறான எண்ணங்கள் உன் உள்ளத்தில் இருக்குது. அது நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லமாட சாமி அங்கேயும் இருக்காரே, பேச்சியமான இருக்கானே, காலில் விட்டுறேன். அங்கெல்லாம் போய் கேட்கும் பொழுது ஹாய் உன் வீட்டுக்கு அது நடந்திருக்குப்பா இது நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு கருப்பசாமிகிட்ட கேட்டுருவோம். என்ன அதானே வந்த கால் வந்துடுவான். கிரகங்கள் குறையினால் ஏற்பட்ட வினை இது. மந்திர தந்திரம் என்று நம்ப வேண்டாம். வீண் குழப்பம் தேவையில்லை. உன்னை குணமாக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சுட்டாரன், இந்தா மகனே ஆனந்தமாரு வெற்றி ஆகிட்டான், புண்ணியம் அடைவாய். படிப்போம். கருப்பசாமி திருவனந்தபுரம். ஏய் அம்மா கடையனூர், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்பொழுது சட்டப்படி உன் மகனுக்கு நல்ல சான்று கிடைச்சாச்சு. எந்த ஆபத்தும் இல்லை. அவன் வேலைக்கும் போயிடுவான். நீ கடையை இன்னொரு 18 நாள் கழித்து கடையை தொடங்கிக்கலாம். அதில் பணமும் தரேன், ஜெயிச்சு தரேன், சென்று வரலாம். கொல்லம் எல்லை நான் நினச்ச பொண்ணு என் பொண்டாட்டி ஆகணும். கொல்லம் எல்லை கேரளா. யாருப்பா? கேரள தேசம் கருத்தவன் பேண்ட் போட்டிருக்கேன். தம்பி எங்க இருக்க? எங்க இருக்க? கேரள தேசம். நான் நினைச்சவளை கல்யாணம் முடிக்கணும். நல்ல விஷயமாச்சே, சந்தோஷம். கால் வந்துட்டு வா. பப்ளிக் எதையும் உடைச்சிடாதீங்க, நல்ல மெல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கான். வா உட்கார். அவளுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பக்கத்தில் கொஞ்சம் அன்பு பாசம் இருக்கு. இன்னொரு ஆள் அந்த உள்ளம் கொஞ்சம் குழப்பமடைந்து இப்போ உனக்கு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த மனத்தை நான் திருத்தி உன் பக்கம் ஒப்படைச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. நடத்தித்தாரே, சந்தோஷமாரு வெற்றி அடைவாய். கருப்பசாமி. ஆமா யாரு? யாருக்கு சோம் இல்லை? வீட்டில் யாரோ ஒரு பெருசுக்கு சோமனு கேட்க வந்திருக்கா. யார் அது? கேரளாவில் இருந்து. யாருக்கு சோமில்ல? நமச்சிவாயம். யாருக்கு சோமில்ல? அடிக்கடி நமச்சிவாயம்னு சொல்லுவார். கால் வந்துட்டு வா. நான் உங்களை கூப்பிடுறோம்னு நினைச்சிங்களா? கிடையாது. உங்கள் அப்பனுக்கு வீடு சம்பந்தமான மனக்குறையும் உன் சகோதரி வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. வாஸ்தவமா? அவனுடைய உயிருக்கு இப்போ முக்தி இருக்கா அல்லது காலம் நீடிக்குமான்னு கேட்டேன். காலம் நீடிக்கும், ஈடுபட மாட்டான், கஷ்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன், வெற்றி ஆகிட்டா. வேற என்ன வேணும்? மருத்துவத்தால் சரியாயிருவேன். தைரியமாறு, குழப்பமில்லை. இந்தா வெற்றி அடைவான். அதான் வீடு சம்பந்தமான ஒரு அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். தந்துடுவோம். 3 மாதம் ஆகட்டும், வெற்றி அடைவார். போயிட்டு வாங்க. பெங்களூர். பெங்களூர். பெங்களூர்.
அண்ணா கொஞ்சம் வெண்ணி தாங்களே, குடிக்கிறதுக்கு வெண்ணி தாங்களே. பெங்களூர் நீ மட்டும் வந்துடுவா, காலையில் வந்துடுவா. எந்த ஊர்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆம்பளைகள் உதவி இல்லாமல் பொம்பளைகளாக கிடந்து தவிக்கிய உங்கள் குடும்பத்தில் உண்மையா? அதில் ஒரு பொம்பளைக்கு எழுந்துச்சு நடக்க முடியாத வேதனை இருக்குது, இன்னொருத்திக்கு பிள்ளைகளால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகள் எல்லாத்தையும் சரியாக்கிறதுக்கு செய்வனை நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. காலில் வந்துட்டு வா, நான் கொஞ்சம் வெண்டி குடிச்சுக்கிட்டேன். இருக்கட்டும்ல, நல்லா இருக்கு. உங்கள் அம்மாவை எழுப்பி நான் நடக்க வச்சுருந்தேன். அதுக்கடுத்து உங்கள் அக்காவை பற்றி பேசுவோம். இப்போ உனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணங்கள் எல்லாம் வர வச்சு செம்மையாக்கி தரேன். இந்த நல்லா முதல்ல அமைதியாக வந்து நிற்கட்டும், அதுக்கு பிறகு பேசுவோம். என்ன, தன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யார்? என்னம்மா பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தல? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே. வா, பாலக்காட்டுக்கும் உன் இடத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? புரியல. கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி அமைதி. சரியா போச்சா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கு உனக்கு. அதுக்கு அங்கே இருக்க பெண்ணடியார்கள் காரணமாக இருக்கிறார்கள். புரிகிறதா? இப்பொழுது சொர்ணங்கள் நகைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டன, கடன்கள் கூடிவிட்டது. அதனால் தொழிலுக்காக வெளியூர் போகலாமாங்கிற சிந்தனையும் அங்கே ஓடுது. இதில் உன் பிள்ளை உன் வீட்டுக்கு வந்துடுவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. பிரிவில்லாமல் உன் பிள்ளையை இன்பமாக வாழ வைக்க, மருமகனை மனம் கோணாமல் இருக்க வைக்க வெற்றி உண்டு. ஒரு வருத்தம் கழிச்சு தான் கிடைக்கும். போ, வாங்கி தரேன். அதே கோயம்புத்தூர் எல்லை என் மண்ணு மனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கட்டு வந்தவன். மண்ணு மனை வச்சிருக்கு, என்னது இது? கால் வந்துட்டு வா. அதான் மனையை பற்றி பேசுகிறேன். கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். தம்பி இன்னொரு தர கால் வந்துட்டு வா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அந்த அனுபவத்தை சொல்லி வாப்பா. உன் மனைவி எங்கடா இருக்கா? உட்கார். அந்த வீட்டுக்குள்ளே குடியேறிய உடனே ஒரு சைடு தோல், கழுத்து, வலி, வேதனை உன் துணைவிக்கு ஏற்பட்டு விட்டன. அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே தெய்வ சக்தி இல்லையா, அல்லது தீய சக்திகள் இருக்கா, அல்லது வேற எதுவும் கோளாறு நடந்துச்சா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு முழு உரிமையும் வாழுகின்ற சக்தியும் கொடுத்தா போதும்ல. வா, வெற்றியாக்கி தரேன், பிரச்சனை இல்லாமல் நீக்கித்தாரேன், கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன். அதை பின்னால் தனியாக பேசிக்கலாம். போயிட்டு வா.
அடுத்த புதன்கிழமை வந்து என்ன பாரு, போட்டாவெல்லாம் கொண்டு வா. கருப்பசாமி அதே கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை தொடர்புள்ளவன் யாரப்பா? கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை, சென்னையில் யாரும் பையங்க யாரும் இருக்காங்களா? கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை தொடர்புடையவர் யார்? யார் அது சத்தம்? கோயம்புத்தூர் எல்லை என்னுடைய இடம் சம்பந்தமான வில்லங்கம் திறன்னு கேட்டு வந்தது. அப்படியா? கால் ஒன்று பணம் இருந்தால் வேலைக்கு ஆள் இருக்காது, ஆள் இருந்தால் பணம் இருக்காது, ரெண்டுக்கு இடையில் அதை கட்டி தீர்க்கணுங்கிற சூழ்நிலையும் மனதும் இருக்காது. அது ஏன்னு அந்த இடத்துல பார்த்தேன். வாஸ்து அமைப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்கு சில தீவினைகள் நடந்திருக்கு. அதை வளர்த்து வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? இந்த கனியை கொண்டு போட்டு வீட்டை கட்டிடுவேன், வெட்டி ஆகிடுவேன். நல்லா இருக்கு. அதே கோவை எல்லை பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது. என்னப்பா பிள்ளைக்கு புரியல? கால் வந்துட்டு வரலாம். உங்களுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். அந்த பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்போ சனி பகவானுடைய தோஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ரெண்டு பேருடைய உள்ளமும் பாதிக்கப்பட்டு அவ்வாறாக பிரியணுங்கிற விதி தான் ஓடுது. அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? யூடியூப் ஆஃப் பண்ணிக்காப்பா. இந்த 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 காட்சியை கட் பண்ணி விட்டுருப்பா. கோயம்புத்தூர் கடன்களால் மனவேதனை அடைந்தது யார்? வா வா வா. வா. நெஞ்சி பொறுக்குதில்லையே, இந்த நெஞ்சி பொறுக்குதில்லையே. என்னம்மா செய்து நெஞ்செல்லாம் படபடக்கு. கால் வந்துட்டு வா. டண்டடா டண்டடா டண்டடா. பூச்சேரியில் வச்சு கும்பிடுங்க. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொய் சொல்லக்கூடாது, நம்ம உண்மை சொல்லலாம். காற்றுக்கு போகக்கூடிய நரம்பில் பிளாக் இருக்குப்பா. ஒரு மைனர் ஆஞ்சியோகிராம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு பயந்தான் காரியம் நடக்காது. இதுதான் என்னுடைய தீர்ப்பான வார்த்தை. உயிருக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன், மருத்துவத்தால் சரியாக்கித்தாரேன். இந்தா எப்படி பாட்டி எது கேட்டாலும் எனக்கு காது கேட்காது. கடனை பூரா திட்டு தாரேன். இந்தா செல்வத்தை அள்ளித்தாரேன். நல்லா கேட்டோம். நோய் பண்ணிதாங்க. பாண்டிச்சேரி பகுதி, பாண்டிச்சேரி நல்லா. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி ஐயா, பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி பக்கத்தில் கிராமமா? நான் பாண்டிச்சேரியவே கூப்பிடுதேன். நான் நேராக போயிருக்கிறேன். பைசல் 1, பைசல் 2, அண்ணன் கோபிச்சிட்டு போயிட்டானே. பைசல் 3, பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையில் ஒற்றுமை வேணும்னு கேட்டு வந்தவன். எங்கப்பா இருக்கிய? காரைக்கால். காலில் விழுந்துக்கலாம்.
இந்த லாரி தொழிலை மீண்டும் தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம். அதில் எந்த ஒரு சிக்கலும் வேதனையும் இல்லாமல் நான் காப்பாற்றித்தாரேன். நகை நட்டுகள் இழந்ததுக்கு ஒரு முடிவும் தந்து தெளிவாக்கி தாரேன். உன் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தத்தில் இருக்கிற இன்னல்களை தீர்த்து மனதை பக்குவப்படுத்தி உயர்த்தி தாரேன். வரலாம். இன்னொரு இடத்துலேருந்து பணம் இருக்குது, அதை வாங்கி தரேன். பேங்க் கடனை நான் அடைச்சி தரேன். நல்லா இருக்கலாம். விற்கலாம், தாராளமாக செய்யலாம். பணம் தந்திருக்கேன், வாங்கிட்டு வாங்க. விற்கலாம், வித்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக செயல்படுங்க, குழம்பாமல் செயல்படுங்க. மனசு வராட்டம் எதையாவது ஒன்றை இழக்கணுமே. அது தலைமுறைகள் மாறிவிட்டது மகனே. நீங்கள் விற்று கடன் அடைச்சிட்டு திரும்பியே இருங்க. அடுத்த சொத்தை நான் வாங்கி தரேன். சந்தோஷமா இருப்போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திண்டுக்கல் 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 நண்டுக்கல். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனம் வந்து கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். நீங்கள் எந்த பிள்ளையை கேட்க வந்திருக்கீங்கம்மா? பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? இன்னொரு 15 நிமிஷம் ஓட்டுவோம். என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? கண்ணை முடிக்கா. கர்பசாமிக்கு என்ன வருது? ஆறாடா. அபிராமி கோயில் எங்கப்பா இருக்கு? போய் கும்பிட்டு இருக்கியா? இன்னும் ஒரு முறை கும்பிட்டு வா. பொம்பளை பிள்ளை பிறக்கும், அபிராமின்னு பேர் வச்சுக்கா. நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்த வாரம் என்னை சந்திக்கும் பொழுது விளக்கத்தை சொல்லுதேன். அதே திண்டுக்கல் பகுதி மகன் திருமணத்தை பற்றி கேட்க வந்தது. பையன் திருமணமா? கால் வந்துட்டு வரலாம். உன் கூட நல்லா இருக்கு. நிலவோடுவான் முகில் விளையாடுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா. ஏன் எதுக்குன்னு கேட்குறேன். காஞ்சி தலைவன் படத்தில் உள்ள பாட்டு தெரியுமா? அது பையனோட மன அலைகள் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் சரியா இல்லையே. புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு வழி மாறி போனோம்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பாட்டு பாடினேனே, அது உனக்கு விளக்கம் தெரியுமா? நிலவோடு வான் முகில் விளையாடுது. வானத்தில் முகில்லாம் மேகம் இருக்கு, ஒளி மிகுந்த சந்திரன் தனியே இருக்கான், ரெண்டும் கொஞ்சுது. அதை மாதிரி அவன் உள்ள ஒருத்திட்ட போய் அப்படி கொஞ்சிக்கிட்டு நிற்கி கால் வந்துட்டுவான். அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உங்களை விட்டு மீறாம காப்பாற்றி தரணுமா, இல்லாட்டா அவன் இஷ்டப்படி நடத்திடுவோமா? நல்லபடியாக முடிச்சு தரணும். கால் வந்துட்டுவான். வாடா மகனே, வந்துருவியா? விட்டுருவியா? ஆஹா, அவள் என்னை வெறுக்கிறத வரை நான் விட மாட்டேன். கெட்டிக்காரன். அவள் உன்னை வெறுத்துருவாடா, நீ இங்கே வந்துடுவேன். சரிண்ணா? வெறுத்துருவான். உன் மகன் உனக்கு தான், போ. கர்பசாமி அதே திண்டுக்கல் மகன் திருமணத்தை பற்றி கேட்க வந்த பெண்ணடியாள் வரலாம். என்னடா கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். என்னை வச்சு பூஜை பண்ண முடியுமா? வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த குறைகளும் வராது, மனநிறைவாக இருக்கலாம். போ உட்கார். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பின்பு நல்ல ஜாதகங்களும் வரும். வெற்றியாக கல்யாணத்தை முடிச்சுட்டார, தடைகள் நீங்கியாச்சு. உன் கணவனுடைய ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா செல்வ சிறப்போடு இருப்பாய் மகளே, வாழ்க்கை. அடுத்த உத்தரவில் அதை சரி பண்ணித்தாரேன். மகராசியாயிரும். கர்மசாமி, ஆமாம், மெல்ல 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 எந்திக்கா. ஏக்கா, சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லாத மகனை கொண்டு வந்து வேதனைப்படுகின்ற மங்கை. உடல்நிலை சரியில்லாத மகனை கொண்டு வந்திருக்கிறாள். அவளுக்கு இந்த உத்தரவு. வா வா வா. ஓய், ஒரு 4 பயங்க வாங்கினா, 4 பயங்க வாங்கினா, 4 பயங்க வாங்கினா. நீ கவலைப்படாமல் இல்லை, நடுநிலை தவறாமல் இல்லை. பேசு பேசு பேசுடா. ஹலோ, நல்ல பையன். உன் பேர் என்ன பேரு? என்ன பேருடா? என்ன பேரு? சரி, நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போங்க தாயி. பையனை என்கிட்ட விடுங்க தாயி, நான் பார்த்துக்கிறேன். லோகேஷ், உன் பேர் என்ன பேருடா? உன் பேர் என்ன பேரு? இன்னொரு 3 முறை நீங்க கூட்டு வரணும், சரியா? கமண்டலம். பாலக்காடு கொண்டா திரையர் வசு எண்ணப்பம் நமச்சிவாயம் வாழ்க. அந்த இன்சூரன்ஸ் 7 மாதத்தில் கிடைக்கும் உனக்கு பணம். அது பற்றிலாம் எனக்கு பணம் வரும், நீ பங்கு வச்சுக்கா. ஓடியா வாடாங்க, நல்லா இருடா. அடுத்து வரும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன். கால் வந்துட்டு போயிட்டாங்க, உட்காரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்துட்டுவாங்க.
என்ன வரும்? அவன் வருவானா? வருவானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க பயப்படுவாங்க, சும்மா பயப்படுவாங்க. 1.25 ஆண்டுகளுக்கு பிள்ளை பிரிஞ்சிருக்கணும்னு விதி இருக்கு. அப்படி இருந்தால் தான் தகப்பனுடைய ஆயுளுக்கும் அங்கத்துக்கும் பங்கம் இருக்காதுன்னு விதி. அதனால் அவன் இன்பத்தோடு இருப்பான், உங்களோட உறவு கொண்டு இருப்பான். உங்கள் வீட்டுக்கு வந்து போக வைக்கிறேன், பகை இல்லாமல் ஆக்கித்தாரேன். இந்தா மகனே, ஜெயிச்சுக்கா, நல்லாரு, வெற்றி உண்டு, புண்ணியம். கர்மசாமிக்கு ஓகே. எந்த ஊரி? கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பற்றி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறியே, அதை உனக்கு வெற்றியாக நல்வழி காட்டி தந்தா போதும்லாம். இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்ல வழி வந்தாச்சு, பிடிச்சிக்கா. கம்ப்யூட்டர் போய்ட்டு வா. கர்மசாமி, தென்காசி. சீக்கிரம் வாங்க. தென்காசியா? தென்காசியில் எங்க? தோப்பு தடாகத்தில் நீதிமன்றத்தில் தொடர்புடையவன். உங்களுக்கு நீதிமன்றத்தில் தொடர்பு இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இந்த முறை இந்த கேஸில் உன் பக்கத்தில் வெற்றி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சகோதரனுடைய மனசு மாறும், உனக்கு பணமும் தந்திருக்கேன், ஜெயிச்சிருவேன். போயிட்டு வா. இப்போதைக்கு குத்தகைக்கு ஒருத்தன் வந்து சேட்டா சரியாக இருக்குமா? ஜெயிச்சு தாரேன் போ. கர்மசாமி, ஆமாம், தலைவன் தலைவி யாரெல்லாம் நீங்கள்? கணவன் மனைவியா? கால் வந்துட்டு வாங்க. அதிவீர பராக்கிரம பாண்டியன் சிவன் கோவிலை கட்டி வைத்துவிட்டு தான் தன்னன் தனிமையிலே சிவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கட்டிய இடம்தான் அந்த குலசேகரநாத சுவாமி கோவில். அப்படிதானே? என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? குலதெய்வத்தை பற்றி இப்போ என்ன கவலையா? கோயில் இல்லை, கோயில் கட்டணும்னு சொந்தக்கார யாரும் வரமாட்டேங்காங்க. கண்ண மூடு, இந்த கையப்படி என்னைய நினச்சிக்கா. இந்த ஆண்டில் நீ குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுவ. அதில் 3 குடும்பத்தார்கள் உனக்கு ஒருங்கிணைந்து வருவார்கள். அதில் உன்னுடைய குறைகளெல்லாம் தீரும். அதில் ஒரு தெய்வம் உன் மேனியில் அருளாக எடுத்து வரும். அந்த சக்தியை ஆனந்தமாக கொடுத்தாச்சு. நல்லாரு, வெற்றியடைவாய் மகளே, சீரும் சிறப்பாக இருப்பாய். நீ அள்ளி கொடுக்கும் குங்குமத்தில் குலம் தளரும். வாழ்க, வணக்கம். புண்ணியமடைவாயப்பா.